ஏடா சின்னமணிய சொல்லி நீ செவத்து மேல கொண்டாந்து வச்சா அவ வந்து எடுத்துக்குவா. அப்படின்னா யாரோ வாராங்கன்னு நின்னுக்கு வாளா? ஏண்டா நாளக்கமா பண்ணிட்டு தெரியுற? பயர் எத்தச்சோடு பழமும் எத்தச்சோடு. ஏய், இன்னில இருந்து வைக்கிறேன்டா வேட்டு. இதோ வாரேன். கண்ணா மச்சான், நிஜமாலுமே நாய் கொலைச்சா கூட நீ கொலைக்கிற மாதிரியே இருக்கு. செவத்து மேல ஏதாவது வச்சிருப்பிய? ஒண்ணுத்தையும் காணுமே. சரி, நானே குடத்தை எடுத்துட்டு ஆலைக்கு வரேன். என்னை பார்க்க இன்பம் கொண்டாடுத, என்னை அறியாமல் உள்ளம் துள்ளி வேலையாடுத. இந்த வயசுல என்ன துள்ளுது, என்ன விளையாடுது? துள்ளி வேலையாடுத, துள்ளி வேலையாடுத. வீட்டுக்குள்ள என்ன கந்தராட்டம் வண்டி கிடக்கு? இந்த வயசுக்கு மேல புதுசா துள்ளி புதுசா விளையாடுதும். சுப்பாத்தா, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? குரங்குக்குன்னு வாழ்க்கப்பட்டாச்சு, இனி நான் மரத்துக்கு மரம் தாவி தானே ஆகணும். சுப்பாத்தா, என்ன பார்த்து என்ன வார்த்தை வடிக்காதாமா. சுப்பாத்தா, என்ன நீ தப்பர்த்தமே பண்ணிட்டு இருக்கிற. உனக்காக நான் பாத்தியா? பெய்யாவே எனக்கு தான் வாயாந்தியா. சுப்பாத்தா, உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன் தெரியுமா? எடுத்துட்டு வந்தியா? ஏலத்துல ஒரு தரம் 2 தரம் 3 தரம்னு சொல்லி. யோ, அது முதல்ல கீழே போடு. யோ, உண்மையிலேயே நான் உன்னை தப்பா பேசுறேயா? என்னதான் இருந்தாலும் உன் மேல விண்ணம் குறையாம எவ்வளவு பிரிய வச்சிருக்கிறேன் பாத்தியா? மன்னிச்சுக்கையா, நீலி கண்ணீர் வடிக்காதன்னு வேற சொல்லிட்டேன். பரவாயில்ல, 1000 தான் இருந்தாலும் பொண்டாட்டி தானே சொன்ன. கட்டிக்க புடவைய புடவைய. ஆகா, உடம்புக்கேத்த கலரு, கலருக்கேத்த பார்த்தா. இந்தப்பா சின்னமணியா, பெரியருமா ராதாவுக்கு மெட்ராஸ்ல இருந்து நிறைய லெட்டர் வந்திருக்கு, வாங்கிக்க. இது நாட்டான் மகாருக்குங்க, இது நந்தகோபாலுக்குங்க, இது அங்கு செட்டிக்குங்க. நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போறது இல்லைங்க, நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்க. நல்ல நியாயமாப்பா அது. நம்ம ஊர்ல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பரலாங்குக்கும் ஒவ்வொரு மயிலுக்கும் ஊட்ட கட்டி வச்சிருக்கிறானுங்க. அங்கெல்லாம் தேடி இந்த ஆளு கொடுக்கறதுக்குள்ள அடுத்த மாதம் சம்பளத்துக்கு தான் போய் சேருவாரு. ஏனுங்க, நீங்க என்னமோ ஊட கட்டுறதா சொன்னீங்களே, கட்டிட்டீங்களா? உளுந்தா பள்ளியில இந்த ஆளு கட்ட முடியல, அப்புறம் ஊடங்க கட்ட போறாரு. ஏனுங்க தம்பி, வழக்கமா குடுப்பீல்ல, 4 வெள்ளை கட்டி எடுத்து இந்த ஆளு சிவப்பு கோலை போட்டு விடு. சுமாரியா, அந்த ஆளு கையில பை இல்ல, என் கையில பை இருக்குது. சின்னமணியே, எனக்கு ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்து சொல்றோம். இப்படி கேட்டா எப்படிங்க? நல்லா பார்த்தானுங்க சொல்ல முடியும். உங்க கூட ஒரே தமாசுதான் போல. அட, வீட்டு வரி கட்டுவானுமாப்பா. நோட்டீஸ் கிட்டீஸ் வந்திருக்குதான்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்ல. எந்த வீட்டு வரி? சின்ன வீடுதான். பெரிய ஆளுங்க நீங்க. முதல் சம்சாரம் 40 வயசுல இருக்கும் போதே நல்ல வயசுல 16 வயசுல ஒரு பிள்ளைய பிடிச்சிட்டீங்களே. ஆமா, அந்த பொண்ணு என்னமோ ஊமையாமே. அடே, கோழி குருடா இருந்தாலும் குழம்பு எப்படி இருக்குங்கிறது தான். உனக்கெல்லாம் வயசு பத்தாதரா. நாளைக்கு கடுதாசி இடுதாசி வந்துச்சுன்னா சின்ன வீட்டுலதான் இருப்பேன், அங்க கொண்டாந்து கொடுத்துரு. மாமா, மாப்பிள்ள, இவ்வளவு கடுதாசி வந்திருக்கு. நிறைய பிள்ளைங்க ஸ்நேகமா? கூட படிச்சவங்க. இதையும் கிழிச்சு அடுப்புல போடுறத. இது அவருக்கு வந்தது, கொண்டு போய் வீட்டுல கொடு. எவருக்கு? வருங்கால வீட்டுக்காருக்கு. உனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல மாமா. நான் எப்படி நீயே கொண்டு போய் கொடுத்துடு.
யார் யாரு எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருக்கணும். நான் இங்க இல்லைன்னா பதம் கெட்டுடும். நீ அங்க இல்லைன்னா என்ன மாமா நீ என்ன இந்த பாரு பிள்ளை, எப்பவுமே அவரே வந்து கடுதாசி வாங்கிட்டு போயிடுவாரு. இன்னைக்கு அவரால் வர முடியல. எல்லாம் உன்னால தானே. கொண்டு போய் குடுப்பியா? சும்மா நடிக்கிறிய. மாமா பாத்து கால்கள் சுளிக்க போகுது பாத்து. ஐயோ அவர் தானே இருக்காரு. எப்படி இந்த லெட்டரை கொடுக்கறது? நாமளே கூப்பிட்டு கொடுத்துடலாமா? நானே எப்படி கூப்பிடுறது? மாமா கூட காணுமே. ஐயோ அது சரி. வாமா வா. டேய் யார் வந்திருக்கா பாரு. ஓ உனக்கு தான் பார்க்க முடியாதோ. உட்காரு மாறாதா உட்காரு. அவருக்கு லெட்டர் வந்திருக்கு. மாமா கொடுத்தாரு. யாரு சின்னமணியானா? அப்பா அந்த லெட்டரை வாங்கி கொஞ்சம் படிங்க. யாரா அவன் விவரம் இல்லாத ஆளா இருக்கான். அவன் இலக்கணம் இலக்கியத்தோட எழுதியிருப்பான். நான் படிச்சு எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டா நீயே படிமா. என்ன ஊதுற சுடுதா? இங்க பாரு தமுக்கான சைஸுக்கு ஒரு லெட்டரு. அன்புள்ள நந்தகோபாலுக்கு உயிர் நண்பன் லக்ஷ்மணன் எழுதி கொண்டது. உன்னை சந்தித்து சில மாதங்களே ஆனாலும் எனக்கு பல வருஷங்கள் ஆனது போல் இருக்கிறது. உன்னை காண வேண்டும் என்ற ஆசை என் நெஞ்சில் அலைமோதி கொண்டிருக்கிறது. நாம் சந்தித்த அந்த இன்பமான நாட்களை என்னால் மறக்க முடியவில்லை. நாம் என்று சந்திப்போம். அந்த நாளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். I can see the moon and the stars far away from the earth. Not the dear near to me. எல்லாம் சரிதான். கடைசியில இங்கிலீஷ்ல படிச்சா பாரு. அடாடாடா அதான் ஒண்ணும் புரியல. அது ஒண்ணும் இல்லப்பா. கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை என்னால பார்க்க முடியுது. ஆனா எனக்கு முன்னாடி இருக்கிற ஒண்ணை என்னால பார்க்க முடியல. பத்து 15 75 ஒரு மொந்தைக்கு தான் காசு இருக்கு கள்ளு குடிக்கிறதுக்கு. முதலியார் தோட்டத்துக்கு போனா 2 மொந்தை குடிச்சா தான் தெம்பா இருக்கும். கடன் கேட்போமா? முதல்ல ஒரு மொந்தைய குடிப்போம், அப்புறம் குடுக்கறானா இல்லையா பாப்போம். வாடா கிருஷ்ணா வா 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 வா. என்ன ஒரு மார்க்கமா வழி கிளம்பிட்ட? தாத்தா படிப்பு முடிச்சிட்டு வந்துருச்சல்ல, என்ன பார்க்காம இருக்க முடியலையா, பார்க்கணும்னு சொல்லிச்சான். எங்க அப்பன் பூரா எனக்கு பனினாவே எடுத்து கொடுத்துருக்கானல்ல, அதான் எங்க அப்பனோட அங்கராக்கு தூக்கி நான் போட்டுட்டு வந்துட்டேன். பனியனோட போன ராதா சங்கடப்படமல்ல. பெரிய மன்மத குஞ்சு இவரு, இப்ப பார்த்தாலும் சங்கடப்படுவாடா. மூஞ்சி முகர கட்டியும் பாரு. அண்ணே அடே கிருஷ்ணா ஒண்ணு இல்ல, ராதா உன்னை இப்ப பாத்துச்சு, அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாடா. போன நீ சொல்லும் போதே எனக்கு மாதிரியா இருக்கு. டேய் உங்க அப்பா உனக்கு கிருஷ்ணன்னு பேரு வச்சாலும் வச்சான், இப்ப மட்டும் நீ புல்லாங்குழல் எடுத்து ஊதுன. ஊதுனா பரட்டுமா? அடே அங்க பாடுற அநியாயத்தை. தங்கச்சிக்காக வாங்கிட்டு வந்த சேலையை கொண்டு போய் இந்த கைடு கிட்ட கொடுத்துட்டாரே, மச்சான் மனசு மாறிட்டாரா? ஆமாண்ணே. டேய் இந்த கைடு மூஞ்சிய பார்த்தா 3 காசுக்கு ஆகாது, மச்சான் புத்தி ஏன்டா அப்படி மாறிச்சுன்னு தெரியலையே. அதுவும் இவ வயசு என்ன மச்சான் வயசு என்ன, ஆனா என்ன மாதிரி எல்லாத்தையும் நினைக்கிறது தப்புண்ணே. யாரா இவன் ஒருத்தன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டி புதுசா லைசன்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா ஏற்கனவே லைசன்ஸ் உள்ளதை புடிச்சுட்டாரே. டேய் வேலையை வாங்கி கொடுத்து போட்டா அவ எப்படி கட்டிட்டு வராங்கிறத பாக்குறது எதுக்கான வாரத பாரு. இந்த கன்றாவை நீ பாக்கணுமா? அடே அடே ஏலத்துல எடுத்த சேலை ஏலமா போகுதுடா, இந்த கன்றாவை நாம பாக்கணுமா? வாடாண்டா வாடா போகலாம்.
நடைய பாருங்களேன். ஏன் நான் தலையில என்ன